நாம் தமிழர் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் கரிகாலனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அயோக்கியன் என்றோ இந்த மகன் அந்த மகன் அப்படின்னு சொல்லி எழுதவில்லை என்றால் உறுப்பினராக இருக்க தகுதிகளை நீக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட சம்பவக்காரன் கரிகாலன். இந்த கரிகாலன் இப்ப சம்பவம் இப்ப என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு கேட்பாரு, இவரு போய் தேவையில்லாம ஆபீஸ்ல செக்யூரிட்டி தள்ளி விட்டு உள்ள போய் கேள்வி கேட்டாரு நினைச்சிட்டு இருந்தேங்க. நீங்க வேற விட்டா நிதியும் செய்தியில ஓட்டு இப்படி பரப்பிடுவானுங்க. ஓ, பொது இடத்துல கேள்வி கேட்டது பொது இடத்துலதான். இந்த சுப்பையா கூட சண்டை கட்டுறது எல்லாம் கரிகாலன் வந்து ஒரு ஆளை வச்சு வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அதை வெளிந்து பரப்பி விட்டு இது சுப்பையாவை காரி தூன்னு சொல்லி துப்பிட்டாங்க. தமிழ்நாடே துப்பி அந்த மூத்த பத்திரிகையாளர் சுப்பையாவா? மூத்த பத்திரிகையாளர். சரி 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 சரிங்க. அப்ப பத்திரிகையாளர் சங்கம் ஒரு மேல நடவடிக்கை எடுத்துச்சுங்களா? ஏங்க பத்திரிகையாளர்ல இருந்து என்ன பண்ணாங்க நடவடிக்கை வந்து கரிகால வேலை எடுத்து. என்ன கரிகால வேலையா? ஆமா, எப்படி வந்து புதிய தலைமுறை சுப்பையாவை இப்படி அவமானப்படுத்தலாம், இப்படி கேள்வி கேட்கலாம், அதை செய்யலாம் இது செய்யலாம்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்தி அவரை நீக்கிட்டாங்க. நீங்க இதே போல கரிகாலனுக்கு மட்டும்தான் நடந்துச்சானா? அப்படி இல்ல. நடுவிரல் புஷ்பராஜ்னு ஒரு மாணவர். ஆமா, அவர் வந்து அங்க பல்கலைக்கழகத்துல சோமாயனம்னு ஒரு நாடகம். இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்க. சரி, அப்ப இப்படிலாம் எடுத்து விடுவாங்களா? சொல்லுங்க. எம்ஆர் ராதா குரூப் தான் இருக்கு, 2 பேருமே எல்லாமே அதான் சொல்லுங்க. இப்ப எம்ஆர் ராதா வழிகாட்டியா இருந்து விடுவாங்களா? அவரு அந்த கால சம்பவக்காரர். இன்னொன்னு பாகிஸ்தானுடைய பின்னணியில தான் இது எல்லாம் பண்றாரு. அவர் பேர் என்ன சொன்னீங்க? நல்ல வேலை இஸ்லாமியர் எல்லாம் போயிட்டாரு. இல்லனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவன் வேற புஷ்பராஜ் பேர் வச்சிருக்கான். ஆமா, புஷ்பராஜ் கான் சொல்லி இருந்தது என்ன இருக்கு? ஆமா, இவனே இப்ப கான சேர்த்து இருப்பான்னு நினைக்கிறேன். புஷ்பராஜ் கான்ங்கிற மாதிரி ராகுல் கான் சொல்றாங்க. ராகுல் அது மாதிரி இவனே புஷ்பராஜ் கான் சொல்லுவான். நல்ல வேலை இஸ்லாமியரே இல்ல, இல்லனே நேரம் இது பண்ணிருப்பான். இந்துங்க, பச்சை இந்துங்க. அதான் பச்சை இந்துங்க சொன்ன மாதிரி. கரிகாலன் தோழர் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கரிகாலன்னா அவர் வந்துட்டு நம்ம அண்ணன் சீமான்ட்ட வந்துட்டு கேள்வி கேட்டாரு. சீமான் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியல. தொடர்ச்சியா கரிகாலனா பதில் சொல்ல முடியலையா? ஆமாங்க, சீமானுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அவரு சும்மா அடிச்சு விடுவாரு, முன்னாடி கதையா விடுவாரு. ஆனா யார கேள்வி கேட்டா மூடி மாதிரிதான் தபக்கம்பாரு. அவர் வந்துட்டு என்னன்னா கரிகாலன் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டாரு. அதே மாதிரி நம்ம இன்னொரு அண்ணன் பார்த்து டென்ஷன் ஆகிற அளவு கரிகாலன். ஆமா ஆமா, அது மாதிரி நம்ம இவரு எச்ராஜாவையும் கதற விட்டுருக்காரு. எச்ராஜாவை ஒருத்தர் கதற விட்டாலே அவர் எளிய மக்களின் தலைவர். எளிய மக்கள் உழைக்கும் மக்களின் ஒரு உரிமை குரலை எழுப்புறவர் தான் தமிழ்நாட்டுக்கான ஒரு தோழர்னு சொல்லலாம். ஆமா, அவர் அல்ல, அவர் வந்து ஏங்க எச்ராஜாவும் கரிகாலனும் ஒரு தொகுதியில நின்னாங்கன்னா முதன்முறையா போட்டிட்டு கரிகாலன் நின்னாலே கரிகாலன் வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றுவாரு. ஆமா, கண்டிப்பா. கரிகாலனுக்கு எந்த ஆதரவும் வேண்டியது இல்ல. அவர் எச்ராஜாவுக்கு எதிரானவர்ங்கிற ஒரு அடையாளம் போது. ஆமா, அப்படிப்பட்ட கரிகாலன். அதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. நீங்க கரூர்ல விஜய் அந்த கூட்டத்துல ஒரு 41 பேர் இறந்தாங்க தாங்க. ஆமா, அதை நேரடியா போய் கள ஆய்வு பண்ணி அந்த உண்மை தன்மையை கொண்டு வந்ததுல கரிகாலனுக்கு அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒசூர் பக்கத்துல தளி, அதுல எம்எல்ஏ தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏங்க. அவரை பத்தி தொடர்ச்சியா அவரை பத்தி அமலப்படுத்துறது, அவர் வழக்கு வந்துட்டு சொல்றது, உண்மையை கொண்டு வருது, அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கு. கரிகாலன் தோழரை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களோ பெண் விடுதலை சார்ந்தோ அல்லது ஏழை எளிய மக்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி தவறான ஒரு செய்தி பொது இடங்கள்ல பெரிய அளவுல பரப்ப விட்டு இருந்தா நேரடியா அந்த இடத்துக்கே போய் உண்மை என்ன அப்படிங்கறத வெளியே கொண்டு வர்ற ஒரு நேர்மையான ஒரு களப்பணியாளர்னு சொல்லுவோமே, அந்த களப்பணியாளரை போன்ற பத்திரிகையாளர், களப்பணி பத்திரிகையாளர். உண்மையா. ஏன்னா இப்ப கூட ஒருத்தன் வந்து கரூர் விஷயத்துல அந்த பையன் வந்து ஒரு பையன் சின்ன பையன் செத்துட்டான்னு சொல்லி பணம் வாங்குறதுக்கு வேண்டி இவன் போயிட்டான். ஆனா உண்மையாலுமே அந்த பையனை வந்து வளர்த்துறதோ இல்ல அவங்க மனைவி கூட ஒரு வருஷ கணக்குல சேர்ந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவன் வந்து பணத்துக்கு மட்டும் போயிட்டான். அப்ப அவங்க அம்மா வந்து அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதை பேசுனத இவர் போய் தான் வெளியே கொண்டு வந்தார். நீங்க ஆமா,
அப்படி நீங்க வந்து அவங்களுக்கு விருப்பமில்லாமே உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்கன்னா அதே இவர் தான் கொண்டு வந்தாரு. ஆமா ஆமா, விருப்பம் அம்மாவோட அந்த பையனோட இறந்த பையனோட அம்மாவோட விருப்பம் இல்லாமயே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க, இவர் தான் அதை வெளியே கொண்டு வந்தாரு. ஆமாங்க, அதாவது எந்த தங்கு தடையும் இல்லாம ஒரு குற்றம் ஒரு தவறு வந்து மயிரே போச்சுன்னு பைபாஸ் ரோட்ல போற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அத டமீர்னு உடைச்சு உண்மை இதுதான்டான்னு சொல்லி வெளியே கொண்டு நீங்க இதுல ஒரு நகைச்சுவை இருக்குங்க. நம்ம அண்ணன் சீமாண்டி, ஆமா அவனுங்க அவர்லாம் இவர் கேள்வி கேட்கற நம்ம கரிகாலன் கேள்வி கேட்கற பார்த்தோன்னே உடனே இந்த லேப் டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, ஆமா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கரிகாலன் வந்து தமிழர் இல்ல தெலுங்கு கன்னடன்னு ஒரு ஆய்வு எடுத்து போட்டாங்க. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது, அவன் உண்மையா ஆய்வு எடுக்கும்போது தெரிஞ்சது இவனுக்கு சொல்ற ஒரு ஆண்ட ஜாதியில தான் அவரு வராரா. அப்புறம் வந்து உடனே வந்துட்டு பல்ட் அடிச்சு திரும்பி போயிட்டானுங்க. நீங்க கரிகாலனை வந்து நாம் தமிழர்ல வந்துங்க லேப் டெஸ்ட் எடுத்து இவர் தமிழரா இவர் எந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் தமிழர்னு சொல்லி டெஸ்ட் பண்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் கரிகாலனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அயோக்கியன் என்றோ அவன் இந்த மகன் அந்த மகன் அப்படின்னு சொல்லி எழுதவில்லை என்றால் உறுப்பினராக இருக்க தகுதிகளை நீக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட சம்பவக்காரன் கரிகாலன். இப்ப இந்த கரிகாலன் இப்ப சம்பவம் இப்ப என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, சுப்பையான்னு ஒருத்தர் வந்து அவரை புதிய தலைமுறையில வேலை செய்யற ஒரு செய்தியாளர். ஆமா, மூத்த செய்தியாளருங்க. மூத்த செய்தியாளர் ரொம்ப மூத்த செய்தியாளர், ரொம்ப அனுபவம் மிக்கவர், ரொம்ப வருடமா வேலை செய்யறாரு. ஆமா, ரொம்ப அனுபவம் மிக்கவர். வேற வெயிட் ரொம்ப இதா இருப்பாரு நினைச்சேன். இல்ல அவரை வந்து இவர் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. என்ன சம்பவங்க? அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மும்மொழிதான் வேணும்னு சொல்லிட்டுங்க, இங்க ஒருத்தர் பெரிய வழக்கறிஞர் அப்பாட்டக்கர் ஒருத்தர் ஒரு டெல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு, பிஜேபி சார். ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். மணி அவர் வந்துதான் விஜய் கட்சிக்கு ஆதரவாகவும் வந்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அண்ணாமலை மாதிரி ஒரு பக்கம் பிஜேபி இருந்துகிட்டு விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி. அப்படிதான். இப்ப பிஜேபின்னா என்ன, இவங்க என்ன தமிழ்நாடு இப்ப எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்து முன்னணிங்கிற மாதிரி இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னாலும் இந்த பிஜேபி போய் சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி அதுக்கு வேறு வேறு பேரில் வருவதுதான் இது விஜயோட. இப்ப இந்த ஆளை வந்து கரிகாலன் மறுபடியும் இங்க கேள்வியாக போயிருக்காரு. சுப்பையாவுக்கு கோவம், நான் கூப்பிட்டு வந்தால அல்லது அவரு எனக்கு காசு கொடுத்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட கேட்டு நல்லபடியா அதை வந்து பரப்ப போறேன். எப்படி புதிய தலைமுறை விஜய் விஜய் நடக்க தொடங்கியுள்ளார். இப்பொழுது ஸ்டெப் ஸ்டெப்பாக நடக்கிறார், அடுத்தது வேகமாக நடப்பார். விமான நிலையத்துக்கு வந்து விட்டார், ஏற போகிறார், சீட்டில் முன் சீட்டில் உட்கார்ந்து விட்டார், சாய்ந்து உட்கார்றாரு. சத்யராஜ் உட்கார்ற மாதிரி. அப்படி இந்த புதிய தலைமுறை செய்தி. நீங்க புதிய தலைமுறைன்னா நீங்க என்ன நினைச்சீங்க? சேனலுக்கு பேர் புதிய தலைமுறை. இந்த பைத்தியகாரத்தனமா பழைய தலைமுறையாட்டு பேசிட்டு கிடப்பான். இவன் பண்ணதாலதான் நாங்க 41 பேருக்கு இறந்ததுக்கு இவனும் ஒரு அக்யூஸ்ட் தான். மெயின் அக்யூஸ்ட் தான். இந்த சுப்பையா வந்து சுப்பையாவை இவர் வந்து பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினராகவே இல்லாம நீ எப்படி கேள்வி கேட்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை கட்டுறாரு. நான் சரிதானுங்க. ஏங்க நீங்க புதிய தலைமுறை அலுவலகத்துல போய் சுப்பையா ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி எடுக்கிறாரு, அதுல கரிகாலனுக்கு அங்க என்ன வேலை? கரிகாலன் வந்து இருக்கு. நீங்க மூத்த பத்திரிகையாளர் தானே? ஆமாங்க, மூத்த பத்திரிகையாளர். ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே பீகார்ல என்ன நடக்குது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க. ஆமாங்க, அவர் கேள்வி கேட்டா மூடிட்டு யோக்கியமா விஷயம் இருந்தா பதில் இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏங்க சரிங்க, என்ன நான் என்ன கேக்குறேன்னா, சுப்பையா வந்துட்டு அவர் புதிய தலைமுறை அலுவலகத்துல அவரோட பர்சனல் அலுவலகத்துல வந்துட்டு ஒரு கேக்குறாரு. ஊசமா பேசாதீங்க. ஏங்க நீங்க தாங்க சொன்னீங்க புதிய தலைமுறை அலுவலகத்துல இல்ல, அங்க இல்ல பொது இடத்துல போய் கேட்டாரா? ஆமா, நான் கூட புதிய தலைமுறை அலுவலகத்துல உட்காந்துட்டு கேட்பாரு, இவரு போய் தேவையில்லாம ஆபீஸ்ல செக்யூரிட்டி தள்ளி விட்டு உள்ள போய் கேள்வி கேட்டாரு நினைச்சிட்டு இருந்தேங்க. நீங்க வேற விட்டா நிதியும் செய்தியில போட்டு இப்படி பரப்பிடுவானுங்க. பொது இடத்துல கேள்வி கேட்டது பொது இடத்துலதான். பொது இடத்துல கேள்வி கேட்கற இவருக்கு என்ன பிரச்சனை? இவரு ஒரு செய்தியாளர் தான் சுப்பையாவும். அவரு வந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாரு, இவரு அதை வந்து அப்புறம் சரி அது இல்லாம கரிகாலன கேள்வி எப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சது தானே. ஆமா, அவரு கேட்டா தேவையில்லாம கேட்பாரு, உண்மையா கேட்பாரு. இப்ப கரிகாலன் இந்த சுப்பையா கூட சண்டை கட்டுறது எல்லாம் கரிகாலன் வந்து ஒரு ஆளை வச்சு வீடியோ எடுத்துட்டாரு. வீடியோ எடுத்து அதை வெளிந்து பரப்பி விட்டாரு. இதுல சுப்பையாவை காரி தூன்னு சொல்லி துப்பிட்டாங்க.
தமிழ்நாடே துப்பி அந்த மூத்த பத்திரிகையாளர் சுப்பையாவா? மொத்த பத்திரிகையாளர். ஓ சரி 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 சரிங்க. அப்ப பத்திரிகையாளர் சங்கம் ஒரு மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சிங்களா? யார் மேல? மூத்த பத்திரிகையாளர் சுப்பையாவா தாங்க. ஓ, அவர்னால பத்திரிகை உலகத்திற்கு அவமானம் ஏற்பட்டு விட்டது என்று நடவடிக்கை எடுக்கன்னு ஆமா, சொல்றாங்க. நீங்க இந்தியாவோட அரசியல் சட்டத்தை 4ஆம் தூண் பத்திரிகைன்னு சொல்றாங்க. 4வது தூண் தான். அது ஒரு கேள்வி கேட்கிற ஒரு பத்திரிகையாளர் நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு பொது இடத்துல கேள்வி கேட்கற தடுக்கிறாருன்னா அவர் பத்திரிகையிலேயே எதிராக தர்மத்துக்கு எதிராக இருக்கிறதா நொட்டுவாங்க. ஏங்க பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்க? நடவடிக்கை சரியான வேலை எடுத்து என்ன கரிகாலம் வேலையா? ஆமா, எப்படி புதிய தலைமுறை சுப்பையாவை இப்படி அவமானப்படுத்தலாம், இப்படி கேள்வி கேட்கலாம், அதை செய்யலாம், இது செய்யலாம்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்தி அவரை நீக்கிட்டாங்க. என்னங்க அநியாயம்? நேற்று செய்தியில் எல்லா இதுலயும் வந்திருக்கு. ஏங்க கேள்வி கேட்டது கேள்வி கேட்காம இருந்தா ஒருத்தர் கேட்கலாம். ஏன் நீ பத்திரிகையாளர் இருக்கிற கேள்வி கேட்கணும்னு சொல்லலாம். கேள்வி கேட்டவரை போய் நீக்கிறாங்கன்னா அப்ப அவங்களா பத்திரிகையாளர்ல யாருங்க? அவங்களாம் வலிக்காம கேள்வி கேட்கணுங்க. வலிக்காம கேள்வி கேட்கணுமா? ஓ, இவர ஊசியா எடுத்து போய் குத்துனாருங்க. கேள்வி அவர் கேக்குற கேள்வி ஊசி குத்துற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. அதாவது கேள்வி பதில் மாதிரி இவர் ஏற்கனவே கேள்வி அவங்க கொடுத்துருந்தோம், அதை கேள்வி ஒரு கேட்கணும். ஆமா, அது மாதிரிதான் நம்ம மூத்த பத்திரிகா சுப்பையா கேட்டாரு. ஆமா, இவர் இடையில புகுந்து இவரு சிந்தனையில கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க. இப்ப நான் எனக்கு என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் ரெடி ஆயிட்டு வந்துருவேன். எனக்கு எப்பவுமே கேள்வித்தாள் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாதான் பதில் நான் ரெடி பண்ணிட்டு வருவேன். அந்த குரூப்புக்கு சேர்ந்தவன். அப்படி ஆமா, மூத்த பத்திரிகையாளர். அவர் மூத்த வழக்கறிஞர். ஆமா, அவர் மூத்த வழக்கறிஞர். டெல்லிக்கு போனாரு. மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லி டெல்லிக்கு போன தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவானவர். ஆமா, அங்க போய் செருப்படி வாங்கிட்டு இருந்தாரு. அது வேற கதை. ஆமா, அது பேசணும்னு இன்னும் அதை விட இதா இருக்கும். நீங்க இதே போல கரிகாலனுக்கு மட்டும்தான் நடந்துச்சானா அப்படி இல்ல. நடுவிரல் புஷ்பராஜ்னு ஒரு மாணவர். ஆமா, அவரும் இதே போலதான் என்னென்னலாம் இந்த இந்துத்துவ மதவெறியர்கள் அல்லது எந்த மதத்தின் மதவெறியர்களாகட்டும், ஜாதி வெறியர்களாகட்டும், அப்புறம் இனத்தை பேஸ் பண்ணி இனத்துக்கு பாடுபடுற மாதிரி பாடுபட்டு ஜாதிக்காரங்க வெளிநாட்டு ஈழத்தமிழர்கள் அவன இவனகிட்ட பணத்தை திருடுறவங்க. யாரும் சீமாட்டின்னு சொல்லிட்டு போங்க, அவன் தானுங்க. இதனால நம்ம நீங்க சொல்ற இந்த காவி கலர் கேப் போட்டு பேசுவாங்க. கேப் போட்டு இப்படி பார்த்து அவங்க என்னென்ன பொய் சொல்றாங்களோ சொல்ல விட்டுட்டு பதில் சொல்லுவாரு. அது மரியாதையா ஒரு மாமான் தான் அழைப்பாருங்க. நாகரிகமா மாண்புமிகு மாமான்னு சொல்லுவாரு. சாட்டை துறைமுகனே அப்படிதான் சொல்லுவாரு. துரைமுருகனுக்கு இவங்களுக்கெல்லாம் கரிகாலன் இப்படி ஒரு இதோ, இவர் மாணவர் கரிகாலன், இளைய கரிகாலன். ஆமா, அவர் மூத்த புஷ்பராஜ் போல. ஆமா, இப்ப புஷ்பராஜ எதுக்காக நீக்கிருக்காங்க தெரியுங்களா? எதுக்காகங்க? அவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் படிச்சுட்டு வர்றாரு. படிச்சுட்டு இருக்காரு. மாணவரா இருக்காரு. அவர் அங்க பல்கலைக்கழகத்துல சோமாயனம்னு ஒரு நாடகம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்க. சரி, அப்ப இப்படிலாம் எடுத்த விடுவாங்களா? சொல்லுங்க. எம்ஆர் ராதா குரூப் தான் இவங்க 2 பேருமே. எல்லாமே அதான் சொல்லுங்க. இப்ப எம்ஆர் ராதா வழிகாட்டியா இருந்தா விடுவாங்களா? அவர் அந்த காலத்து சம்பவக்காரர். ஆமா. அப்ப புஷ்பராஜ் பெண் விடுதலை பற்றி, பெண்களை எப்படியெல்லாம் கேவலமா இவங்க, அதாவது பெண்கள் இந்த கட்டுக்குள்ளதான் இருக்கணும், இப்படி இருந்தால் அவள் பத்தினி இல்லை, இப்படி இருந்தால் அவள் பலரிடம் போனவள், அவள் கலாச்சாரத்துக்கு ஏற்றவள் இல்லை, இப்படி எல்லாம் பல கட்டுகள் இருக்குல்ல, மதத்தால் ஜாதியால் போடப்பட்ட கட்டுகள். மகா பெரிய சங்கராச்சாரியா சொல்லிருக்காருங்க, வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் இதுக்கு சமமானவங்க, அதாவது ஆமா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருங்க. நம்ம மூத்த சங்கராச்சாரி. ஆமாங்க, தெய்வத்தின் குரல்ல வேலைக்கு பெண்கள் அனுப்பக்கூடாது, அவங்க போனா கட்டுப்பாடு இல்லாம போயிடும். இந்து மதத்தின் தலைவராக இருக்கிற சங்கராச்சாரியார். ஐயோ ஆமாங்க, இப்படி அது பெண்கள் இந்து மத பெண்களை தான் சொல்றாரு. இந்து மத பெண்களை தான் சொல்றாருங்க. வேலைக்கு போற எந்த பெண்களை சொல்றாரு. அவர் குறிப்பா அவரோட தெய்வத்தின் குரல்ங்கிற ஒரு இதுல சொல்லி வச்சிருக்காருங்க. இந்த மாதிரி கேவலங்களை எல்லாம் தான் தோல் உரிச்சு காட்டுற ஒரு நாடகத்தை அவங்க காலேஜ்ல அவரு நாடகத்துறை மாணவராக, இன்னொன்னு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிதி இருக்குல்ல, அவங்களுடைய பல்கலைக்கழகத்தின் நிதியை வாங்கிதான் அவங்க கொடுத்து இதெல்லாம் அனுமதி பெற்றுதான் அந்த நாடகம் நடத்துறாரு. இதுல இந்த மாணவிகளோ அங்க படிக்கிறவங்களோ அவங்க இவருக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அவர் பண்றது சரிதாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. பிரச்சனையே அதுதான். ஆமா, இவரு போய் நோகாம அவங்க காசையை வாங்கிட்டு போய் சமத்துவம் பேசுறது, பகுத்தறிவு பேசலாம் பண்ண விடுவாங்களா? அவங்க யாரு? புதுச்சேரி அரசு, பிஜேபி அரசு தான். பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது
இந்த மாதிரி வந்து மக்களுக்கு தெளிவு வர்றதுக்காக தானே இது. ஆமாங்க, ஆனா நாங்க எதுக்கு நடத்துறோம்? எதுக்கு நடத்துறீங்க? மக்களுக்கு தெளிவு வரக்கூடாதுன்னு நடத்துறோம். நீ அங்க போய் நீ உண்மையா படிக்க ஆரம்பிச்சா அப்புறம் நாங்க என்ன பண்றது? அப்ப வந்து அவர் வந்து ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்தினா அவர் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆமா, நாங்க இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவோம், இல்லாததை இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் எங்களோட இதுங்க. இது என்ன கொடுமைன்னா ஒழுக்கம் கெட்டவனுக்கு எல்லாம் சேர்ந்துதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓ ஆமா, ஏதோ அவர் ஏதோ சொல்லி மாதிரி சொல்லியிருந்தாருங்களா? அவரு வந்து விஜே சந்திரன் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனவரு. ஓ விஜய் ஆனதுமே என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன பண்ணாருங்க? பிஜேபி சேர்ந்துட்டாரா? அப்படிதான் பண்ணுவானுங்க பெரும்பாலும். இல்ல பிஜேபியில உடனே சேர்ந்துட்டாரு அடுத்த நிமிஷமே. போலீஸா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அப்படி போலீஸாருக்கும் அந்த சிந்தனையா தான் இருக்கும். அங்க அவனோட சிந்தனை எப்படி அமல்படுத்தலாம், இந்துத்துவம் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி முற்போக்க சமத்துவத்தை பேசுறவன எப்படி ஒதுக்கலாம், அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும், அந்த சிந்தனையில தான் இருந்திருப்பாங்க. அதே போல அங்க ஒரு வார்டன் சூரத்குமார் சின்ஹா அப்படின்னு ஒருத்தர். சூரத்துக்காரரா? தெரியல. அவனுக்கு எங்க என்ன வேலைங்க பாண்டிச்சேரியில? அவன் வார்டன். ஓ வார்டன். ஏங்க பிஜேபியில் இருக்கிற வேற என்ன தகுதி வேணுங்கிறேன். ஓ ஆமா ஆமா, வார்டன்னா அடிப்புங்கிற மாதிரி. இவனை எல்லாம் சேர்ந்து இவர் மேல 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே வந்து இவரை வந்து ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி நீக்கி வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா புகார் வந்து கொடுத்த ஸ்டேஷன்ல என்னன்றாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இவங்க கொடுத்த புகார் மனுவில் படி இவரு சம்பந்தமே இல்லாதவரு, இவர் மேல எந்த தவறும் இல்ல, எந்த குற்றமும் இல்ல. காவல்துறை அதிகாரியே சொல்றாரு. காவல்துறை அதிகாரி அவர் வந்து பல்கலைக்கழகத்துல சொல்றாரு இந்த மாதிரி இவர் மேல எந்த வித இதுவும் இல்ல, இந்த மாணவனை சேர்த்திக்க படிக்க வைங்க அப்படிங்கிறாரு. அவன் என்னங்கதான் தெரியுமா? அதெல்லாம் நீ சொல்ல நாங்க இங்க சேர்த்த முடியாது. ஓ காவல்துறையே சொல்லுது, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு காவல்துறையே இவர் மேல எந்த தவறுன்னு சொல்லுது, ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? ஏத்துக்க மாட்டேன். அதுதான் அவன் சொல்றான் பாருங்க. அடுத்தது இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரன், நான் தமிழன், நான் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுக்கு வந்து அவன் கேக்குறான் ஏன் உனக்கு ஹிந்தி தெரியாது? ஓ ஆமா, இந்தி தேச பாசல அவனோட இதுல. ஆமா, ஹிந்தி தெரியாதுங்கிற ஒரு தேச குற்றம் தான். அதனால அவன் என்னங்கிறான்னா ரஜினிகாந்துக்கே ஹிந்தி தெரியும் போது உனக்கு ஏன் தெரியவில்லை அப்படிங்கிறான். அப்போ ரஜினிகாந்த் என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ போய் ஹிந்தி இருக்கிற மாநிலத்துல போய் நடிக்க வேண்டியது, இங்கேயான தமிழ்நாட்டுக்கு வர நம்ம அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆனா ரஜினிகாந்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, நம்ம ரஜினிகாந்த் போட்டு புழக்க தேவையில்ல. இதுக்கு வந்து நம்ம ரஜினிகாந்த் அவன் இழுத்துடுறான். அவன் இழுத்துடுறான். ஆமா, அப்ப நீங்க அவன் என்னங்கிறான்னா நீங்க எல்லாம் தாதாக்கள், தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க தாதாக்கள், நீங்க வந்து ஒரு அவரு வந்து நீங்க வந்து ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்காரு. நான் தமிழன், இந்தியன், ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் சொல்லாத, எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு இருக்கான். தமிழன் சொன்னாவே இரிட்டேட் ஆகுது, ஒடுக்கப்பட்டவன் சொன்னாவே அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஆமா, என்ன இரிட்டேட் ஆகுது, எதுக்காகுதுன்னு தெரியலையே. அதுதான் இந்து மதம் நினைக்கிறேங்க. உன்னோட கலாச்சாரமே அதுதான். அல்லது ஒருவேளை உண்மை சொல்லிட்டானா? ஆமா, புஷ்பராஜ வந்து இந்த நீக்கினதுக்கு இவ்வளவு காரணம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் பெரும்பாலும் ஏபிவிபி மாணவர்கள். அங்க வந்து அவர் நாடகம் நடத்துறது பண்றதை தாண்டி அங்க வந்து பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுங்கிறத அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. அது மெயினான காரணம். இப்ப பாலியல் வன்கொடுமை நடக்குதுங்கிறத வெளியே கொண்டு வந்தா அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறது தானே ஒரு நியாயம். அதான் நியாயம். ஆமா, ஏன்டா வெளியே கொண்டு வந்து சொல்லிட்டு நீக்கிட்ட, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீயே வெளியே கொண்டு வர, நீ வெளியே போ. உள்டாவா இருக்கு. நான் வெளியே தெரியாம உன்னை பண்ணிட்டு இருக்கிறோம், நீ வந்து வெளியே கொண்டு போயிட்டா அப்ப நாங்க என்ன பண்றது? இப்ப பாலியல் வன்கொடுமை பண்ணவன் மேல நடவடிக்கை இல்ல, இனிமேல் பண்றவன் மேலே நடவடிக்கை இல்ல. பாதிக்கப்பட்டவங்களாவே இருந்துக்கணும். முடியலன்னா தற்கொலை பண்ணிக்கோ. தடுத்துமா நாங்க தற்கொலை பண்ணிக்கோங்க. ஆனா இது வெளியே யாரும் கொண்டு போக கூடாது. இத கேட்ட புஷ்பராஜுக்கு இன்னொன்னு பாகிஸ்தானுடைய பின்னணியில தான் இது எல்லாம் பண்றாரு. அவர் பேர் என்ன சொன்னீங்க? நல்ல வேலை இஸ்லாமியர் எல்லாம் போயிட்டாரு, இல்லன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவன் வேற புஷ்பராஜ் பேர் வச்சிருக்கான். ஆமா, புஷ்பராஜ் கான் சொல்லி இருந்தது என்ன இருக்கும்? ஆமா, இவனே இப்ப கான சேர்த்திருப்பான்னு நினைக்கிறேன். புஷ்பராஜ் கான்ங்கிற மாதிரி ராகுல் கான் சொல்றாங்க, ராகுல் காந்தி. அது மாதிரி இவனே புஷ்பராஜ் கான் சொல்லுவான். நல்ல வேலை இஸ்லாமியரே இல்ல, இல்லன்னா நேரம் இது பண்ணிருப்பான். இந்துங்க, பச்சை இந்துங்க. அதான் பச்சை இந்துங்க சொன்ன மாதிரி. அவர் வந்து பாகிஸ்தான் பின்னணி, நீங்களும் தாதாக்கள். தாதாக்கள் கூட ஏத்துக்க, ஆனா பாகிஸ்தான் பின்னணின்னு சொல்றாங்க. எந்த அளவு திங்க் பண்றான் பாருங்க. விஜயகாந்த் படத்தோட மோசமா இருப்பானுங்க போல இருக்குங்க. நீ இதெல்லாம் பண்றதுனால காலேஜுக்குள்ள வராத, நீ வெளியே போயிரு, இரிட்டேட் ஆகுது, இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிருக்காங்க. நியாயமா புஷ்பராஜ் போன்ற மாணவர்கள் இந்த எளிய மக்களின் விடுதலைக்காக, சமத்துவத்துக்காக போராடுகிற
தன் இளம் வயதில் எவ்வளவு பேரு ஜாலியா சினிமா நடிகர் விஜய் வந்து கரூர் வர்றாரா சேலம் வர்றாரான்னு சொல்லிட்டு போய் சாகுற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற மத்தியில எளிய மக்களின் விடுதலைக்காக உழைக்கும் மக்களுக்காக பேசுகிற ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞர் இவரை கல்லூரியில சேர்ந்து படிக்க வச்சுன்னு சொல்ல போனா கல்லூரியிலேயே இவர் வந்து மாணவர்கள் லீடரா இருக்கணும். அங்கீகாரம் கொடுக்கணும். நீங்க இன்னொன்னு இவரு இந்த சமூக ஊடகத்துல தானா ஒரு ஊடகத்தை உருவாக்கி அதுல வந்துகிட்டு நேரத்தை செலவு பண்ணி அவர் அந்த கருத்தெல்லாம் வச்சு சமூகத்துல ஒரு இது பண்றாரு. அதுல சில பேருக்கு மாற்று கருத்து கூட இருக்கலாம். ஆனா ஒரு இளைஞர் வந்துட்டு அரசியல் பேச வராரு. கண்டிப்பா அதுல நீங்க அநாகரிகமா பேசினா இதான் நீங்க சொல்லு. ஆனா ஒரு அரசியல் பேச வராரு. நீங்க அந்த அரசியல் பேசுற ஊக்கம் கொடுக்கணும்ல. நீங்க இன்னைக்கு பேசுறவனா மாணவர்கள் அரசியலுக்கு வரல குதிக்கிறவனா ஏன்னா ஒரு மாணவர் வராரு நிறைய எல்லாம் கண்டிச்சிருக்கணும்ல. ஆனா இவன் தான் போய் தடுக்கிற முதல்ல. இல்ல எனக்கு என்னமோ தெரியல காலேஜில் நடந்த பிரச்சனைகளுக்கு வேண்டி அவரை நீக்கிறாங்களா அல்லது இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து நீ வந்து மதவெறிக்கு எதிராக இருக்க, ஜாதி வெறிக்கு எதிராக இருக்க, சீமாண்டிக்கு எதிராக இருக்க, இப்ப இதுக்கெல்லாம் வந்து எதிரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நீக்கிருப்பாங்களா? அதான் இருக்குனுங்க அடிப்படை காரணமே. ஓ அப்ப எழுத்துல மட்டும் இப்படி எழுதிக்கிறது. ஆமா எழுத்துல மட்டும் எழுதி காவல்துறை அங்க ஆய்வாளர் சொல்றாரு. இவர் மேல காவல்துறை அதிகாரி வெளிப்படையா சொல்லிட்டாரா தோழர் புஷ்பராஜுக்கு வந்து அவங்க பேசிக்கிறாங்கல்ல விவாதம், அதாவது விசாரணையின் போது பேசிக்கிட்ட வார்த்தைகள் டே நாங்க அப்படித்தானே நாங்க ஏபிவிபிடா ஏபிவிபி கூட ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் இங்க இருந்தாரு நினைக்கிறேங்க. ஆமா பக்கத்து வீட்டுல போய் அவரு காலையில பாத்ரூம் போறவருங்க அது மறந்துட்டு பக்கத்து வீடு கடவுள் பாத்ரூம் போயிட்டாரு. அங்க போய் ஒண்ணு கடிச்சு விட்டாருங்க. அப்புறமேட்டு தெரியுது பக்கத்து வீடுன்னு. அவர் ஒழுக்கமானவர். அவரு ஏபிவிபியில் இருந்த ஒரு சிறந்த தேச பணிங்க அது. அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் தேசப்பணி பெரிய தேசப்பணிங்க. அந்த ஏபிவிபியை சேர்ந்தவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா இப்ப கர்நாடகாவில ஒரு பிஜேபி தலைவர் வந்து பாலியல் போக்சோ இதில் இருக்காரு. இன்னும் பல இடங்கள்ல இப்ப கேரளாவில ஓரணி சேர்க்கையில ஒரு பையனை சாகடிக்க வச்சாங்க. இங்க ஒண்ணு பாக்கலையா நம்ம கை ராகவன் அவரே இல்ல இதுல வந்தவர் தானுங்க ஏபிவிபி தானுங்க. இப்ப இப்ப இந்த மாதிரி இதுல இருந்துட்டு கேடி ராகவன் இந்த மாதிரி இவங்க இந்த வட்டாரங்கள் தான் வந்து புஷ்பராஜ் ஒழுக்கம் இல்லை, புஷ்பராஜ் ஒழுக்கம் இல்லாத வரை இந்த கல்லூரியில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி நீக்கி இருக்கிறாங்க. நியாயமா அவரை கல்லூரியில உடனே சேர்க்கணும். இதன் ஒரு நீக்கிறவங்க மேல நடவடிக்கை நீக்கணும். ஆமா நீக்கணும். கரிகாலனையும் கண்டிப்பா சேர்க்கணும், புஷ்பராஜையும் சேர்க்கணும். இவங்க நாளைக்கு இவங்க சேர்த்ததால நாளைக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு வளர்ச்சி நோக்கிய சமூகத்துக்கு கண்டிப்பா. ஒரே ஒரு சின்ன விஷயங்க, இந்த கரிகாலனுக்கு வந்துகிட்டு புதிய தலைமுறை இவ்வளவு இதா இருக்க சுப்பையா மூத்த பத்திரிகையாளர் நீங்க நியாயமா இருக்கணும்னா நீங்க சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு நண்பன்னு. அதுல வந்துட்டு பாரி வேந்தர பூரி வேந்தர்ன்னு சொல்லிட்டு ஏதோ கிண்டல் பண்ணாங்க. உடனே இந்த புதிய தலைவரோட நிறுவனர் இருக்காருதாங்க ஐயா பாரி வேந்தர். ஐயா அவரு வெண்தாடி வேந்தர். நீங்க அதெல்லாம் பாத்திருப்பீங்க, வேணாம் அவர் எப்படி இருந்தாருன்னு. அவரு வந்துகிட்டு கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்துக்கு எதிராக விஜய்க்கு எதிராக பயங்கரமா பண்ணாங்க. பூரி வேந்தர்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பூரி வேந்தர்னு சொன்ன கதாநாயகனை தான் நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைவ் ப்ரோக்ராம் போட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. தலையே சுத்துதுங்க நம்ம. என்னதான் இது? சரி, இவனை யோக்கியதை நாடு பாக்குது. ஒரு உரிய பதிலடி இந்த இளம் தலைமுறை கண்டிப்பா கொடுக்கும். இவங்களை நியாயமா சட்டப்படி சேர்க்க வேண்டியது சேர்க்கணும். நியாயம் கிடைக்கணும். நன்றி.